சாமி, என் கணவர் உயிரை காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க சாமி. நீ கோலமலை போயிட்டு வந்துட்டியாமா? மீனாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி சாத்தி வழிபட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே நந்தினி கிட்ட இருந்து மூக்குத்திய வாங்கி அம்மனுக்கு சாத்தி வழிபட்டுட்ட சாமி. அம்மன் என் வீட்டுக்காரரோட உயிர் கிளி உடம்புக்குள்ள இருக்கு. அந்த கிளி எங்க வீட்டுல தான் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் தெரிஞ்சு போச்சா? அம்மா தாயே, என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் உயிர் இப்ப எங்க இருக்கு, எந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லுமா தாயே. உன் கணவனின் உயிர் என் தோளில் அமர்ந்திருக்கும் கிளியின் உடலில் தஞ்சம் அடைந்திருக்கிறது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சாமி. ஒருவேளை என் கணவர் உயிர் கிளிக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இச்சாதாரி நாகம் ஒரு சாமியார் உருவத்துல வீட்டுக்கு வந்து அந்த கிளிய வாங்கிட்டு போய் உயிரை எடுத்து அதோட கணவனுக்கு உயிர் கொடுத்திருக்குமோ? அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. அப்படி கிளியோட உடம்புல இருந்து உன் கணவன் உயிர் பறிக்கப்பட்டு இருந்தா உன் கணவன் உடல் இந்நேரம் கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கும். உன் கணவனோட உடலுக்கு இன்னும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாததுனால நிச்சயம் உன் கணவன் உயிர் கிளியோட உடம்புக்குள்ளதான் இருக்குது. வருகிற பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. குஜாதி ஐவர்னு சொல்லக்கூடிய செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி ஆகிய 5 கிரகங்களும் அன்னைக்கு ஒரே நேர்கோட்டில் சந்திக்க போறாங்க. ஐயோ, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. அடுத்த மாசம் சந்திக்க வேண்டியதானே, இப்ப என்ன அவசரம்? மிக சக்தி வாய்ந்த அந்த நாள்ல கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற உன் கணவரோட உயிரை எடுத்து உயிரற்ற உன் கணவனோட உடலுக்குள்ள வச்சு அந்த உடலுக்கு உயிர் கொடுத்துரு. உன் கணவனை மீட்டெடுத்துரு. சரிங்க சாமி. வர பௌர்ணமிக்குள்ள என் கணவர் உயிர் இருக்கிற அந்த கிளிய நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே என் கணவரை மீட்டெடுக்கிற சாமி. நல்லதே நடக்கும். நீ போயிட்டு வா. ரொம்ப நன்றி.